ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பசியின்மையை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான மருந்து ஒன்று நான் சொல்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்க. பசிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பசி வரும். அவங்களுக்கு பசியை தூண்டி நிறைய சாப்பிடுவாங்க. இந்த மருந்து தொண்டை புண்ணுக்கு, அப்புறம் தொண்டை கட்டுக்கு, தொண்டையில் உள்ள வேறு எதுவும் கோளாறுகளுக்கு, வேக்காலத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மருந்து அருமருந்தாக பயன்படுகிறது. இது மருந்து கிடையாது, ஒரு சின்ன வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இதை சாப்பிட்டா பசியை நல்லாவே எடுக்கும். இதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா, உடலில் உள்ள சுரப்பிகள் தூண்டி பசியை உண்டாக்குற சுரப்பிகளை தூண்ட செய்து நமக்கு பசியை நல்லாவே கொடுக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா, மிளகு இருக்குது, நம்ம வீட்டிலேயே மிளகு இருக்கும். 7 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த 7 மிளகை நச்சு பொடியாக்கிக்கோங்க. அந்த பொடியை நெய்யில் போட்டு அதாவது நெய்யில் போட்டுருங்க. நெய்யில் போட்டு அதோட சோறை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்ல பசி எடுக்கும். அதாவது மிளகு பொடியை 7 மிளகு எடுத்து, ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன், 7 மிளகை பொடியாக்கி நச்சு அதை நெய்யில் போட்டு அதோட சோறை போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். அவ்வளோதான், சிம்பிளானது தான். இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மிளகு சாதத்தோடு சேர்ந்து உள்ளே போனதுமே பசியை தூண்டுற ஆற்றலை உண்டு பண்ணும். இந்த ஒரு பவர் மிளகுல இருக்குது. ஸோ 7 மிளகை எடுத்து நெய்யோட சேர்த்து அன்னத்தோட சாதத்தோட கலந்து சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டாங்கன்னா பசி இல்லைன்னு சொல்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக பசி ஏற்பட்டு நிறையவே சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது தொண்டையில் ஏற்பட்டிருக்க புண்ணு, அப்புறம் தொண்டை கட்டு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக பயன்படுகிறது. அதெல்லாம் இது சாப்பிடவே என்ன ஆகும்னா, தொண்டையில் ஏற்பட்டிருக்க தொண்டை புண்ணெல்லாம் நீங்கும், இல்லாமல் போயிடும். தொண்டை கட்டும் விட்டு போகும். தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியாமல் அவதிப்படுறவங்களுக்கு இது விட்டு போகும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் செய்யலாம். இதனால எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது. மிளகு உடலுக்கு ஆரோக்கியமானது தான். மிளகுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பசியிலன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு மற்ற டேப்லெட்ஸு, மற்ற டானிக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த ஈஸியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் கொடுத்து பெரியவங்களும் பசி இல்லாதவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா பசி ஏற்படும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. இதனால எந்த வித சைட் எஃபெக்ட்டும் வரப்போகிறதும் கிடையாது. நீங்கள் மெடிசனோ இல்லை ஹாஸ்பிட்டலோ போனால் அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளால் சைட் எஃபெக்ட் நிறைய வரும். இது ஈஸியான நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய உணவு வகை தான் நான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களுக்கு பயனும் அளிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.